பாருங்க, இந்த உலகத்துல பாதியில முடிகிற எதுவுமே பலன் தராது. பாதியில முடிகிற படிப்பு பலன் தராது. பாதியிலே முடிகிற வாழ்க்கை பலன் தராது. பாதியிலே முடிகிற திருமண வாழ்க்கை பலன் தராது. அதனால தான் படிக்கிற மக்கள், வாழ்கிற மக்கள், திருமண வாழ்க்கையில் இணைந்திருக்கிற மக்கள், அவர்களை இணைத்த மக்கள் கடைசி வரைக்கும், இறுதி வரைக்கும் கொண்டு போவதற்கு பிரயாசப்படுவார்கள். அல்லேலூயா. அதுபோலதான் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவோடு கூட வாழ்கிற இந்த வாழ்க்கை ஒரு குறிப்பிட்ட ஆண்டுகளோடு, ஒரு குறிப்பிட்ட மாதங்களோடு முடிந்து போயிடக்கூடாது. அது நமக்கு பலன் அளிக்காது. இது எங்கு வரைக்கு கொண்டு போகப்பட வேண்டும்? நம்ம ஒரு பாடல் பாடினமே, என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒளியும் வரை உம்மையே ஆராதிப்பேன். நாம் ஆண்டவரோடு வாழ்கிற இந்த வாழ்க்கை இறுதி வரைக்கும் கொண்டு செல்லப்பட வேண்டும். ஆமென். அப்படி கொண்டு செல்லப்படும் பொழுதுதான் இயேசு கிறிஸ்து வரும் பொழுது அவரோடு கூட அவருடைய வருகையில் நாம் செல்ல முடியும். ஒருவேளை அவருடைய வருகையை தாமதிக்கும் பொழுது, இந்த சரீரத்தை விட்டு நம்முடைய ஜீவன் பிரியும் போது, நாம் நித்திய ஜீவனை, பரலோக ராஜ்யத்தை நாம் சுதந்தரித்துக் கொள்ள முடியும். அல்லேலூயா. நான் கொஞ்ச காலம் உங்களுக்காக வாழ்ந்தேன், சில ஆண்டுகள் உங்களுக்காக வாழ்ந்தேன் அப்படின்னு ஆண்டவரிடத்துல சொல்ல முடியாது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை அவர் தன்னுடைய வார்த்தையில சொல்லியிருக்கிறார். பாருங்களேன், மத்தேயு சுவிசேஷம் 24வது அதிகாரம் 13வது வசனம். முடிவு பரியந்தம் நிலை நிற்பவனே, முடிவு பரியந்தம் நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான். ரட்சிக்கப்படுவான். இயேசுவே சொல்றாரு, முடிவு வரை நிலைத்திருங்க, அப்பொழுதுதான் உங்களுக்கு ஆசீர்வாதம், அப்பொழுதுதான் உங்களுக்கு ரட்சிப்பு என்று ஆண்டவர் சொல்லுகிறார். முடிவு பரியந்தமும். பக்கத்தில் இருக்கிறவங்களை பார்த்து சொல்லலாமா? முடிவு பரியந்தமும் இயேசுவோடு வாழுங்க. இந்த பக்கம் இருக்கிறவங்களை பார்த்து சொல்லுங்களா, முடிவு பரியந்தமும், கடைசி வரைக்கும், உங்க மூச்சு இருக்கிற வரைக்கும், உங்க ஜீவன் இருக்கிற வரைக்கும் இயேசுவோடு வாழுங்க. இந்த பூமியிலையும் உங்களுக்கு பலன், பரலோகத்திலையும் மிகுதியான பலன். நல்ல கைத்தட்டி தேவனை நம்ம மகிமைப்படுத்தலாம். நல்ல 2 கைகளை தட்டி ஆண்டவர் இயேசு கிறிஸ்து முடிவு பரியந்தமும் நிலைத்திருங்க, ரட்சிக்கப்படுவீங்கன்னு சொல்றாரு. ஆனா அதுக்கு முன்னாடி சொல்றாரு, நீங்க முடிவு பரியந்தமும் கடைசி வரைக்கும் இயேசு கிறிஸ்துவோடு வாழ்கிற சூழ்நிலை இந்த பூமியில இருக்காது. முந்தி இருந்த சூழ்நிலைகள் இப்ப இந்த பூமியில இல்லை. அதுவும் கிறிஸ்தவத்தில் இந்த சூழ்நிலைகள் இல்லை. இன்னைக்கு செல்போன் வந்துருச்சு. அநேகருடைய பரிசுத்த வாழ்க்கை மறைஞ்சு போயிருச்சு. அநேகருடைய பைபிள் வாசிக்கிற வாழ்க்கை மறைஞ்சு போயிருச்சு. அநேகருடைய ஜெப வாழ்க்கை மறைஞ்சு போயிருச்சு. இன்னைக்கு பல மணி நேரங்கள் யூடியூப்ல, வாட்ஸ்அப்பில், ஃபேஸ்புக்கில், இன்ஸ்டாகிராமில் செலவிடப்படுகிறது. இயேசு சொன்னது நடக்குது. ஆண்டவர் சொல்றாரு, இனி இதை விட மோசமா இருக்கும். சூழ்நிலைகள்லாம் மாறும். ஆனா சூழ்நிலைகள் மாறினாலும் நீ கடைசி வரைக்கும் வாழணும்.
நீ இறுதி வரைக்கும் வாழணும். சாக்கு பக்கெல்லாம் சொல்ல முடியாது. உலகம் அப்படித்தான் மாறும், ஆனா நீ மாறாத. இயேசு கிறிஸ்து இந்த எப்படிப்பட்ட சூழ்நிலைகள் மாறும் என்பதை மத்தேயு 24வது அதிகாரத்தில் அவர் தெளிவாய் எடுத்து விளக்குகிறாரு. மத்தேயு 24:11 ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, வாசிங்களேன். அநேக கள்ள தீர்க்கதரிசிகளும் எழும்பி அநேக கள்ள தீர்க்கதரிசிகள் எழும்பி அநேகரை வஞ்சிப்பார்கள். அநேகரை வஞ்சிப்பார்கள். நான் தான் கிறிஸ்து, நான் தான் கிறிஸ்து அப்படி சொல்லிட்டு கள்ள தீர்க்க தரிசனம் சொல்லி வஞ்சிப்பாங்க, ஏமாற்றப்படுவாங்க ஜனங்கள். அதாவது இயேசுவை விட்டு பிரிக்கிற, இயேசுவை விட்டு பிரித்து தங்களோடு இணைத்துக் கொள்ளுகிற எந்த தீர்க்கதரிசியுமே கள்ள தீர்க்கதரிசி. நல்ல தீர்க்கதரிசி யார் தெரியுமா? தங்களோடு மக்கள் இணையாம இயேசு கிறிஸ்துவோடு அவருடைய உறவில், அவருடைய அன்பில் யார் இணைக்கப்படுறாங்களோ, யார் மக்களை இணைக்கிறார்களோ அவங்க தான் நல்ல தீர்க்கதரிசிகள். ஆனா நான் பெரிய ஆளு, எல்லாரும் என்ன தேடி வாங்க அப்படி சொல்லிட்டு தங்களை பெரிய ஆட்களை ஆக்கி கொண்டு நிறைய ஜனங்களை தங்கள் பக்கம் இழுக்கிற தீர்க்கதரிசிகள் என்று சொல்லுகிறவர்கள் கள்ள தீர்க்கதரிசிகள். அவங்க இயேசுவை நேசிக்க முடியாது. இந்த ஊழியக்காரனை நேசிச்சுட்டு கடைசியில் ஏமாந்து போயிடுவாங்க. ஆமென். அநேக கள்ள தீர்க்கதரிசிகள் எழும்புவாங்க, ஆனாலும் வஞ்சிக்கப்பட்டுறக்கூடாது. கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நம்ம நன்றி சொல்லுவோம். ஹல்லேலூயா. ஆமென். நம்மளை இயேசுவோடு இணைக்கணும். நம்மளை யாரோடு இணைக்கணும் சொல்லுங்களேன்? இயேசுவோடு இணைக்கணும். இயேசுவோடு நம்மளை சேர்த்து விடணும், இயேசுக்குள்ள நடத்தணும். அதான் தீர்க்கதரிசி. இன்னொன்று ஆண்டவர் சொல்றாரு, 24:12 வாசிங்க. அக்கிரமம் மிகுதியாவதினால், அக்கிரமம் மிகுதியாவதினால் அநேகருடைய அன்பு, அநேகருடைய அன்பு தனிந்து போகும். தனிந்து போ. இந்த கடைசி காலத்துல அன்பு தனிந்து போயிருச்சா? காரணம் என்ன தெரியுமா? அக்கிரமம் மிகுதியாகி போயிடுச்சு. அதாவது பாவ சிந்தனைகள் தான் அக்கிரமம். இன்னைக்கு மனித நேயம் மறைஞ்சு போச்சு. பெண்களுக்கு எதிரான பாலியல் குற்றங்கள் தேசத்தில் நிறைய அரங்கேறி கொண்டிருக்கிறது. கணவன் மனைவியை கொலை செய்கிறான், மனைவி கணவனை கொலை செய்கிறாள், பிள்ளைகளை கொலை செய்கிறாள் தாய். இப்படி தினந்தோறும் நம்ம செய்தி பேப்பர்ல படிக்கிறோம். ஆனா ஒன்றை மாத்திரம் இது பறைசாற்றுகிறது, நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த பூமியில இருக்கும் பொழுது அவர் வெளிப்படுத்தின அந்த வார்த்தைகள் தான் இன்றைக்கு நிறைவேறி கொண்டிருக்கிறது. இந்த பூமியில் அக்கிரமம் மிகுதியாகி போயிருச்சு. சினிமா மூலமாக, சீரியல்கள் மூலமாக, இந்த செல்போன் மூலமாக பிசாசு அநேகருடைய சிந்தனைகளை அக்கிரம சிந்தனைகளாய் மாற்றி கொண்டிருக்கிறார். அதனால தான் மனிதன் இன்னொரு மனிதனை நேசிக்க அவனுக்கு மனம் வர மாட்டேங்குது. தன்னை போல் பிறரையும் நேசி என்கிற ஆண்டவருடைய வார்த்தையை மனிதன் நிறைவேற்ற முடியாமல் மிருகத்தை போல காணப்படுகிறான். அல்லேலூயா. இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் மத்தியில தான் நாம் இயேசுவை கடைசி வரைக்கும் பின்பற்ற வேண்டும். ஆமென். கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா சொல்லுவோமா? மனுஷனை நேசிக்கிற நேசமே இல்லைன்னா நம்ம எப்படி கடவுளையும் நேசிக்க முடியும்? இன்னைக்கு நீங்க கவனிச்சு பாருங்க, முந்தி ஜனங்கள் இயேசுவை நேசிச்சது மாதிரி இன்னைக்கு நேசிக்கிறாங்களா? வர வர மாமியா கழுத போல் ஆனால் அப்படின்னு ஒரு பழமொழி சொல்லுவாங்க. அது மாதிரி தான் கூரை சர்ச்சா இருக்கும்போது முழு உறவு ஜெபம் வைப்போம். ஒரு பெரிய, அது என்ன பாத்திரம்? ஈய பாத்திரம், பெரிய பாத்திரம். அந்த பாத்திரத்தை நிறைய டீ போடுவோம் மக்களுக்கு கொடுப்பதற்கு. அவ்வளோ பேர் வருவாங்க முழிரவு ஜபத்துக்கு. 4 மணி வரைக்கும் நடக்கும் ஜபம். எத்தனை மணி வரைக்கும் நடக்கும்? நல்ல வேளை நாங்கள் அப்போ பிறக்கலை. அல்லேலூயா. விடமாட்டோம் மக்களை.
அதில் அனைட்டிங் டைம்னு ஒன்று வைப்போம். வீட்டுக்கு போகும்பொழுது கை பிச்சு கால் பிச்சு தனித்தனியாக போய் பேர் அங்கே போய் ரெஸ்ட் எடுத்து பிட் பண்ணிக்கிடுவாங்க. ஆவியில் நிறைந்து மக்களை ஜபிக்க வைப்போம். ஆனால் இன்றைக்கு அப்படியெல்லாம் பண்ணுறதில்ல. 1:30 மணிக்கெல்லாம் முடிச்சிடறோம். ஆனாலுமே திரளான மக்கள் வருகிறது இல்லை. காரணம் என்ன தெரியுமாங்க? அன்பு குறைஞ்சு போச்சு. அல்லேலூயா. கவனம், ஜாக்கிரதை. இந்த உலகம் நமக்கு நிரந்தரம் அல்ல. இந்த சரீரம் நமக்கு நிரந்தரம் அல்ல. இயேசுவே நமக்கு நிரந்தரம். அவருடைய நித்திய ராஜ்யமே நமக்கு நிரந்தரம். இதெல்லாம் மனசுல வைத்து இந்த பூமியில நம்ம வாழும் பொழுது இயேசுவோடு வாழ்வோம். அதுவும் கடைசி வரைக்கும், மூச்சு இருக்கிற வரைக்கும், சுவாசம் பிரிகிற வரைக்கும் இயேசுவுக்காக வாழ்வோம், இயேசுவோடு வாழ்வோம். ஆமென். கைகளை உயர்த்துவர் அல்லேலூயா சொல்வோமா? ஹல்லேலூயா. மூன்றாவது ஒரு காரியத்தை ஆண்டவர் சொல்றாரு. மத்தேயு 24:9 வாசிங்க. அப்பொழுது உங்களை உபத்திரவங்களுக்கு ஒப்பு கொடுத்து உங்களை கொலை செய்வார்கள். என் நாமத்தின் நிமித்தம் நீங்கள் சகல ஜனங்களாலும் பகைக்கப்படுவீர்கள். இயேசு கிறிஸ்துவ நீங்க பின்பற்றி வருகிறதுனால அரசியல்வாதிகளுக்கு போல உங்களுக்கு மாலையும் சால்வையும் போட்டு மக்கள் வரவேற்க மாட்டாங்க. உங்களை பெற்றவங்க கூட, உங்க உறவினர்கள் கூட, உங்க நண்பர்கள் கூட உங்களை பகைப்பார்கள். ஆண்டவர் அதில் தெளிவாய் எழுதுகிறார், சகல ஜனங்களாலும் நீங்கள் பகைக்கப்படுவீர்கள். அல்லேலூயா. அதுக்கு முதல்ல ஒரு வார்த்தை சொல்றார், நீங்கள் கொலை செய்யப்படுவீர்கள் என்று. நீங்கள் சகல ஜனங்களாலும் பகைக்கப்படுவீர்கள். ஆனாலும் நம்மளை ஜனங்கள் பகைச்சாலும், நம்முடைய வாழ்க்கையில உபத்திரவங்கள் நேரிட்டாலும், இயேசு சொல்லுகிறார், கடைசி வரைக்கும் வாழுங்கள், இறுதி வரைக்கும் வாழுங்கள், என்னோடு கூட வாழுங்கள். நிச்சயமாக மறுமையிலும் சரி இம்மையிலும் சரி உங்களுக்கு பிரதிபலன் உண்டு. அல்லேலூயா. நீங்க வெட்கப்பட்டு போக மாட்டீங்க. நீங்க பரலோக ராஜ்யத்தில் சந்தோஷிப்பீங்க. ஓ, இந்த பூமியில இருக்கும் பொழுது எனக்கு உபத்திரவம் இருந்தது உண்மைதான். என்னை எல்லா ஜனங்களும் பகைச்சது உண்மைதான். நான் வேலை செய்கிற இடத்துல என்னை பகைத்தார்கள், என் உறவினர்கள் என்னை பகைத்தார்கள், என் நண்பர்கள் என்னை பகைத்தார்கள், என்னை பெற்றவர்கள் கூட என்னை பகைத்தார்கள். ஆனாலும் நான் இயேசுவுக்காக வாழ்ந்தது வீண் போகல. இன்னைக்கு பரலோக ராஜ்யத்தில் இருக்கிறேன், இன்னைக்கு இயேசு அப்பாவு கூட இருக்கிறேன் அப்படின்னு நீங்க சந்தோஷப்படத்தக்கதாக உங்களுடைய பலன் மிகுதியாக இருக்கும். அதனாலதான் கர்த்தர் இந்த கால வேளையில, ஆராதனை வேளையில சொல்றாரு, சொற்ப காலம் அல்ல, சில ஆண்டுகள் மாத்திரம் அல்ல, ஆயுள் முழுவதும் இறுதி வரைக்கும், கடைசி வரைக்கும் இயேசுவுக்காக, இயேசுவோடு கூட, இயேசுவை போல வாழ்வதற்கு அர்ப்பணம் செய்யுங்க. நல்ல கையை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்வீங்களா? தலைக்கு மேல கை தட்டி. ஓ, என்னாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் மொழியும் வரை உம்மையே ஆராதிப்பே. எல்லாரும் கை தட்டி பாடுவோமா? அல்லேலூயா. கைத்தட்டி பாடுங்க.
உருவாகும் முன்னே பெயர் சொல்லி அழைத்தவர் நீரே. தாயினு மேலான அன்பு வயது நீ எனக்கான ஜீவன். நல்ல முழுபெறது சொல்லுங்களா? என் நாட்கள் முடியும் வரை கடைசியில் உள்ளவங்க என் ஜீவன், என் சுவாசம் உங்களையே ஹல்லேலூயா. கரங்களை தட்டி நல்ல தேவனை மகிமைப்படுத்துவோமா? ஆமென். இறுதி வரை இயேசுவுக்காக வாழ்வது எப்படி? இன்னைக்கு நிறைய பேர் ஏசப்பாவோடு வாழ்வதற்கு அவருடைய இரத்தத்தினால கழுவப்பட்டு இணைகிறாங்க. ஆனால் ஒரு குறிப்பிட்ட காலங்கள் கழித்து அவர் விட்டு போயிடுறாங்க. அவருக்கும் அவங்களுக்கும் சம்பந்தமே இல்லாமல் மாறிவிடுகிறது. இன்னும் சில பேர் பார்த்தீங்கன்னா சர்ச்சுக்குள்ளே இருப்பாங்க, சர்ச்சுக்கெல்லாம் வருவாங்க, ஆனால் இதயத்தின் அளவில் இயேசுவோடு இருக்க மாட்டாங்க, இயேசுவோடு வாழ மாட்டாங்க. ஏதோ ஒரு கிறிஸ்தவனா ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு வர்றவங்களா அப்படி அவங்களுடைய வாழ்க்கை பயணித்து கொண்டு இருக்கும். ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, நாம் வாழ வேண்டிய விதத்தில் வாழ்ந்தோம்னா நம்முடைய வாழ்க்கை கடைசி வரைக்கும் இறுதி வரைக்கும் இயேசுவோடு பயணிக்கும். ஆமென். ஒரு 4 காரியத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன். முதல்ல நான் சொல்லுகிறத நீங்கள் எழுதி கொள்ளலாம். எதிராளியை எதிர்த்து நில்லுங்கள். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், எதிராளியை எதிர்த்து நில்லுங்கள். 2வது பாயிண்ட், இச்சை அடக்கமாக இருங்கள். இச்சை அடக்கமாக இருங்கள். 3வது பாயிண்ட், ஐக்கியத்தில் நெல்லுங்கள். ஐக்கியத்தில் நெல்லுங்கள். 4வது பாயிண்ட், தேவையில் நில்லாமல் சேவையில் நெல்லுங்கள். தேவையில் நில்லாமல் சேவையில் நெல்லுங்கள். முதல்ல எதிராளியை எதிர்த்து நெல்லுங்கள். 2வது இச்சையடக்கமாயிருங்கள். 3வது ஐக்கியத்தில் நெல்லுங்கள். 4வதாக தேவையில் நில்லாமல் சேவையில் நெல்லுங்கள். ஆமென். உற்சாகமா ஒரு ஹல்லேலூயா சொல்லுமா? ஹல்லேலூயா. நான் கடைசியிலிருந்து முதல் பாயிண்ட்டுக்கு போகிறேன். கடைசி பாயிண்டை உங்களுக்கு முதல் பாயிண்டாக கொடுக்கிறேன். ஹல்லேலூயா சொல்லுவோமா? இன்னைக்கு கிறிஸ்துவ மக்கள் ஆண்டவரிடத்தில் எப்படி நிற்கிறார்கள்? எப்படி நிற்கிறார்கள்? எப்படி நிற்கிறார்கள்? ரேஷன் கடையில் அரிசி வாங்குவது போல, பருப்பு வாங்குவது போல தான் லைன்ல நிற்கிறாங்க. தேவையோடு நிற்கிறாங்க. உங்களுக்கு எதுக்காக ஜெபிக்கணும் அப்படின்னு அவங்க இடத்துல ஒரு லிஸ்ட் கேட்டா ஒரு பெரிய லிஸ்ட் கொடுப்பாங்க. இன்னைக்கு நிறைய மக்கள் ஆண்டவரிடத்துல எதிர்பார்ப்பது, ஆண்டவரை எதற்கு பயன்படுத்துவது அப்படின்னா தங்களுடைய உலக பிரகாரமான தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ள நினைப்பது, பூர்த்தி செய்து கொள்வதற்காக பயன்படுத்துவது. தேவனிடத்தில் நம்முடைய தேவைகளை சந்தித்துக் கொள்வது தவறு அல்ல. அவரே சொல்லியிருக்கிறார், அவர் உங்களை விசாரிக்கிறவர் ஆனபடினால் உங்கள் கவலைகள் எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள் என்று. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவையெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்று சொல்லி ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்முடைய எல்லா தேவைகளையும் சந்திக்கிறவர், சந்திப்பதற்கு போதுமானவர் என்று தான் வேதம் சொல்லுகிறது. ஆனா அதை மாத்திரம் மனசுல வைத்து இந்த கிறிஸ்துவ வாழ்க்கையில நின்னீங்கன்னா நிச்சயமா சொல்றேன், நீங்க கடைசி வரைக்கும் இயேசுவோடு வாழ முடியாது. தேவையில் நிற்க கூடாது, சேவையில் நிற்கணும். ஆண்டவருக்காக
என்னுடைய நேரத்தையும் ஆண்டவருக்காக, என்னுடைய உழைப்பையும் ஆண்டவருக்காக, என்னுடைய பணத்தையும் கொடுத்து ஆண்டவருக்கு ஏதாவது நான் செய்வேன். எனக்கு ஜீவன் கொடுத்தவரே, என்னை ஆசீர்வதித்தவரே, அதனால அவருடைய ராஜ்யத்தில் அவரோடு கூட சேர்ந்து அவருடைய பணியை செய்வேன், அவருக்கு உழைப்பேன், அவர் தந்த சபைக்கு உழைப்பேன், ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்துவேன், சிறுவர் பள்ளி நடத்துவேன் அப்படி சொல்லிட்டு ஆண்டவருக்காக சேவையில் நிற்கிறவர்கள் தான் கடைசி வரைக்கும் நிற்பார்கள். ஆமென். ரேஷன் கடையில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஒரு கூட்டம் லைன்ல நிற்கும். ஆண்கள் ஒரு பக்கம், பெண்கள் ஒரு பக்கம் நிற்பாங்க. அவங்க தேவை முடிஞ்ச உடனே எஸ்கேப் ஆகி ஓடிடுவாங்க. அதுவும் கூட்டமே இல்லைன்னா பயங்கர கொண்டாட்டம். எப்பா அப்படி சொல்லிட்டு ஒரு கிலோ சீனியையும் பருப்பையும் வாங்கிட்டு ஓடிடுவாங்க. ஆனால் கடைக்குள்ள ஒருத்தர் உட்கார்ந்துருக்கிறாரு பார்த்தீங்களா, சப்ளையர், எல்லாருக்கும் சீனியையும் பருப்பையும் போடுறவர். அவர் எப்போ போவார்? எப்போ போவார்? அவருக்கு 6 மணி ஆகணும். வர்றவங்களுக்கெல்லாம் அவர் கொடுத்துட்டு அவர் உட்கார்ந்துருப்பார், போக மாட்டார், கடைசியில் தான் போவார். இன்னைக்கு நம்ம எல்லாருமே லைனில் நிற்கிற ஒரு மாதிரி தான் நிற்கிறோம். அப்படி நிற்கக்கூடாது. நம்ம தேவைகளை இயேசுவா சந்திப்பார், நமக்கு அதிசயங்களை செய்வார். ஆனால் நம்ம ஆண்டவரிடத்துல தேவைக்காக நிற்கக்கூடாது, ஆண்டவருக்காக சேவைக்காக நிற்கணும். அல்லேலூயா. ஆண்டவருக்காக ஒர்க் பண்ணணும், ஆண்டவருக்காக உழைக்கணும். நீங்கள் ஆண்டவருக்காக உழைக்கிறதுல நின்று பாருங்களேன், ஊழியத்தில் நின்று பாருங்களேன், நீங்கள் ஆண்டவர் விட்டு போகவே மாட்டீங்க. இன்னும் நாட்கள் முடிகிற வரைக்கும், ஜீவன் பிரிகிற வரைக்கும், பலன் குறைகிற வரைக்கும் அவரோடு கூடவே இருப்பீங்க. நல்ல கைத்தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. நல்ல கைத்தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. ஆமென். நான் ஆண்டவருடைய பாகத்தில், ஆண்டவருடைய சமூகத்தில் என்னுடைய தேவைகளுக்காக நான் வரல, அவருக்கு ஊழியம் செய்யணும்னு வந்தேன். நான் இளமையா ஆண்டவருடைய பாதத்தில் வந்து ஊழியம் செய்தேன். 24 வயசு, 25 வயசு, 26 வயசு, இப்பொழுது எனக்கு 49 வயசு. இன்னும் நான் ஊழியம் செய்து கொண்டிருக்கிறேன். இன்னும் ஆண்டவர் இங்கே நிற்கிறதுக்கு எவ்வளவு காலம் பலன் கொடுத்திருக்கிறாரோ அது வரைக்கும் நான் ஆண்டவரோடு இருப்பேன். அல்லேலூயா. ஏன்னா நான் என்னுடைய தேவையில் நிற்கலை, ஆண்டவருடைய சேவையில் நிற்கிறேன். நீங்கள் ஆண்டவருக்காக ஆண்டவரோடு வாழணும் அப்படின்னா ஏதாவது ஒரு விதத்தில் ஏசப்பாவுக்கு ஒர்க் பண்ணுங்க, ஊழியம் செய்யுங்க, ஆண்டவருடைய தேவையை பூர்த்தி செய்ய நினைங்க. வேதாகமத்தில் ஒரு பெண் ரூத்து, அவள் ஆண்டவரிடத்தில் வரும் பொழுது கணவர் இறந்து போயிட்டாரு, அதனால இன்னொரு புது கணவரை ஏசப்பா தருவாரு, எனக்கு கற்பத்தின் கனியெல்லாம் தருவாரு அப்படி சொல்லிட்டு வரல. அந்த ரூத்து ஆண்டவருக்குள்ள வந்ததே எதுக்கு தெரியுமா? மாமியாருக்கு வேலை செய்யறதுக்காக, மாமியாருக்கு சேவை செய்யறதுக்காக. வயசான மாமியார பிள்ளைகளும் விட்டுட்டு போயிட்டாங்க, கணவரும் விட்டுட்டு போயிட்டாரு, இன்னொரு சகோதரியும் விட்டுட்டு போயிட்டா, நானும் விட்டுட்டு போயிட்டா. என் மாமியார் நகோமி தனிமையா நிற்பாங்களே, கைவிடப்பட்டு நிற்பாங்களே, அவங்களுக்கு என் வாழ்க்கையை அர்ப்பணிப்பேன்னு சொல்லி தான் அவங்க இஸ்ரவேல் தேசத்துக்குள்ள வரும் பொழுது கர்த்தர் மேல உள்ள நம்பிக்கையை வச்சு மாமியாரை பின்பற்றி வந்தார்கள். ஆனா கடைசி வரைக்கும் அவங்க கர்த்தரோடு இருந்தாங்க, ஆசீர்வதிக்கப்பட்டாங்க. அல்லேலூயா சொல்லுவோமா? வசனத்தை வாசித்து பாருங்களேன். ரூத்து 2வது அதிகாரம் 11வது வசனம். அதற்கு போவாஸ் பிரதியுத்தரமாக, உன் புருஷன் மரணமடைந்த பின்பு நீ உன் மாமியாருக்காக செய்ததும், நீ உன் தகப்பனையும்
தாயையும் உன் ஜென்ம தேசத்தையும் விட்டு முன்னே நீ அறியாத ஜனங்களிடத்தில் வந்ததும் எல்லாம் எனக்கு விவரமாய் தெரிவிக்கப்பட்டது. ஏற்கனவே அவ மாமியாருக்கு சேவை செய்தாள், இப்பொழுதும் சேவை செய்வதற்காக வந்து விட்டாள். நான் நினைக்கிறேன் அவ மாமியாருக்காக சேவை செய்ய வரல, மனுஷகுமாரனை அவள் பெற்றுக்கொண்டு அவளுடைய சந்ததி அவள் ஆண்டவருக்காக ஊழியம் செய்யணும்னு சொல்லி தான் அவள் இஸ்ரவேல் தேசத்துக்குள்ளே வந்திருக்கிறாள். அவள் சொன்ன வார்த்தையில நம்ம கவனிக்கலாம், உம்முடைய தேவன் என்னுடைய தேவன். அவங்க சொல்ற வார்த்தை, அந்த சந்ததியில தான் இயேசு கிறிஸ்து பிறந்தாரு. தாவீது அந்த சந்ததியில தான் பிறந்தாரு. போவாஸ் தாவீதினுடைய தாத்தா, அந்த தாவீதின் வம்சத்துல தான் இயேசு கிறிஸ்து பிறந்தார். ரூத்து ஏதோ ஒரு விதத்துல தன்னுடைய வாழ்க்கையை சேவைக்கு கொடுத்து ஆண்டவரை பின்பற்றினார்கள். ஆமென். இறுதி வரைக்கும் நாம் ஆண்டவரோடு வாழ்வதற்கு தேவையில் நிற்காமல் சேவையில் நிற்போம். நம்முடைய தேவைகள் கர்த்தருடைய கண்களில் பார்க்கப்படும், பூர்த்தி செய்யப்படும். நீங்க ஆண்டவருக்கு சேவை செய்யறதுனால நமக்கு ஒன்றும் கிடைக்காது அப்படின்னு நினைக்காதீங்க. நம்மளை ஆசீர்வதிப்பாரு. நம் சந்ததியை வானத்து நட்சத்திரங்களை போல, கடற்கரை மணலை போல பெருக பண்ணுவாரு. நம்முடைய தேவைகள் அவரால் பார்த்து கொள்ளப்படும். நாம் கடைசி வரைக்கும் அவரோடு வாழ்வதற்கு அவருடைய சேவையிலே நின்றோம் என்றால் அது நமக்கு உதவியாக இருக்கும். அல்லேலூயா. கரங்களை தட்டி நம்ம தேவனை நாம் மகிமைப்படுத்தலாம். நல்ல 2 கைகளை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவேன். கர்த்தர் நல்லவர். 2வது ஒரு காரியத்தை வாசிங்க, எபிரேயர் 10:25. தம்பி, எபிரேயர் நிருபம். சபை கூடி வருதலை சிலர் விட்டு விடுகிறது போல. எல்லாரும் எடுத்துக்கொள்ளல. எபிரேயர் 10:25. சகோதரர்கள் வாலிபர்கள் எடுத்துட்டீங்களா? வாசிங்க. சபை கூடி வருதலை சிலர் விட்டு விடுகிறது போல, சபை கூடி வருதலை சிலர் விட்டு விடுகிறது போல, நாமும் விட்டு விடாமல் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்ல கடவும். நாளானது சமீபித்து வருகிறதை எவ்வளவாய் பார்க்கிறீர்களோ அவ்வளவாய் புத்தி சொல்ல வேண்டும். நான் சொல்லுகிறது நல்லா கவனிங்க. பின்னாடி இருக்கிற சகோதரர்கள் சகோதரிகள், இன்னைக்கு நிறைய மக்கள் சபை கூடி வருகிறதை விட்டு விடுகிறார்கள். வாரத்துக்கு ஒரு முறை கூட இந்த சபை கூடி வருதலை மக்கள் கை கொள்ளுகிறது கிடையாது. இடையில நடக்கிற உபவாச ஜபம், வாலிபர் கூடுகை, வேத பாட கூட்டம், வீட்டு கூட்டங்கள், அப்படி சொல்லி சபை சார்ந்த கூட்டங்களை கூட மக்கள் கடைபிடிக்கிறதில்ல, கலந்து கொள்ளுகிறதில்லை. ஆனா ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, நீங்க ஆண்டவரோடு கடைசி வரைக்கும் வாழ வேண்டும் என்றால் அவர் தந்த ஐக்கியம், அவர் இணைத்த ஐக்கியத்தில் நீங்க சரியாக இருக்க வேண்டும். சபை என்பது இந்த உலக பிரகாரமாக கூடுகிற கூட்டத்தை போல அல்ல. ஒரு பங்கன் வீடு நடக்கிறது அப்படின்னா அது உறவினர்கள் சேர்த்த கூட்டம். ஒரு அரசியல் கட்சியில ஒரு கூட்டம் நடக்கிறது என்றால் அந்த கட்சி மக்களை சேர்த்த கூட்டம். ஒரு சட்ட சபையோ அல்லது ஒரு பாராளுமன்ற சபையோ அது மக்களால் தெரிந்தெடுக்கப்பட்ட எம்எல்ஏ எம்பிக்கள் இணைந்து கூடுகிற கூட்டம். ஆனா அந்த கூட்டத்தை போல இந்த கூட்டம் இல்லை. இந்த கூட்டம் இது தேவனால் இணைத்த கூட்டம், இது தேவன் இணைத்த கூட்டம். இங்க இருக்கிற மக்கள் பல்வேறு இடங்கள்ல பல்வேறு நிலைகள்ல இருந்து வந்திருப்பார்கள். ஆனா இப்படிப்பட்ட மக்களை தேவன் ஒரு இடத்துல கூட்டி அவராலே இணைக்கப்பட்ட, அவர் இணைத்த கூட்டம் தான் இந்த சபை.
ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? இது தேவன் இணைத்த ஐக்கியம். பக்கத்து உங்களை பார்த்து சொல்லுங்களேன், நீங்களும் நானும் வேற எதுல இணையல. ஏசப்பா உங்களை ஒரு கையில என்ன ஒரு கையில பிடிச்சு இங்க வச்சிருக்கிறாரு. நாம் தேவன் இணைத்த ஐக்கியம், நாம் தேவன் இணைத்த கூட்டம். கைத்தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோமா? இந்த வெளிப்பாடு நமக்கு இருக்கணும் சகோதரர்களே, இந்த வெளிப்பாடு நமக்கு இருக்கணும். இது மனுஷன் கூட்டின கூட்டம் அல்ல, இது மனுஷர் கூடுகிற கூட்டம் அல்ல. பக்கத்துங்களை பார்த்து சொல்லுங்களேன், இது மனுஷர் கூடுகிற கூட்டம் அல்ல, இது தேவன் கூட்டின கூட்டம். யாரார இணைக்கணுமோ இணைச்சிருக்கிறாரு. ஆனா இந்த கூட்டம் விட்டு விடுகிற கூட்டமா? பைபிள் சொல்லுகிறது இது விட்டு விடக்கூடாத கூட்டம், ரொம்ப முக்கியமான கூட்டம். அதுதான் அந்த பக்தன் சொல்றாரு, சபை கூடி வருதலை சிலர் விட்டு விடுகிறது போல நாமும் விட்டு விடாமல். இது விட்டு விடுகிற கூட்டம் அல்ல, இது விட்டு விடக்கூடாத கூட்டம். ஒருவேளை விட்டு விட்ட மக்களை விட்டு விடுகிற கூட்டம் அல்ல. சில பேர் சபைக்கு வராம போயிட்டாங்கன்னா அவங்கள விட்டு விடுகிற கூட்டம் அல்ல, அவங்களை இதுல மறுபடியும் கூட்டி சேர்க்கணும். ஏன்னா அவ்வளவு முக்கியமான கூட்டம். சபை கூடி வருதலை விட்டு விலகி போன மக்களுக்கு புத்தி சொல்ல வேண்டும். நாளானதை எவ்வளவாய் சமீபமாய் பார்க்கிறீர்களோ அந்த அளவிற்கு அவர்களுக்கு புத்தி சொல்லணும். நீங்க சபைக்கு வந்துருங்க, நீங்க எல்லா கூட்டத்துக்கும் வந்துருங்க, நாளானது சமீபமாய் இருக்கிறது, இயேசு கிறிஸ்துடைய வருகையினால் சமீபமாய் இருக்கிறது, உலகத்தின் முடிவு சமீபமாய் இருக்கிறது, உங்களுடைய நாட்கள் உங்களுக்கு சமீபமாய் இருக்கலாம். அதனால எல்லா நாட்களும் நமக்கு சமீபமாய் இருக்கிறதே, அதனால இந்த கூட்டத்தை விட்டுறாதீங்க அப்படின்னு நம்ம சொல்லணும். கையை உயர்த்தி வர இல்லையா சொல்லுங்களேன், நல்ல கையை உயர்த்தி வர இல்லையா சொல்லுங்களேன். பக்கத்தில் உங்களை பார்த்து சொல்லுங்களேன், நாளானது எப்படி நெருங்கி வருகிறதை நீங்க பார்க்கிறீங்களோ அந்த அளவுக்கு வேகத்தோட நீங்க சொல்லணும், புத்தி சொல்லணும். விட்டுறக்கூடாது, போனா போட்டோம் அப்படின்லாம் விடக்கூடாது. கண்டிப்பா அவங்கள போய் பார்த்து அவங்களுக்கு புத்தி சொல்லி மறுபடியும் இந்த கூட்டத்தில் அவங்களை கொண்டு வந்து இணைக்க வேண்டும். நல்ல கையை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லணும். எப்படி நம்ம மக்களை சேர்க்கணும் அப்படின்னா, தம்பிங்க வாயன், இந்த தம்பி இருக்கிறான், ஏதோ இந்த தம்பியினுடைய கை ஒரு வண்டியில் மாட்டி இந்த விரல் தொங்கிக்கிட்டு இருக்கிறது. அப்போ இந்த தம்பி என்ன செய்வான், இவனை சார்ந்த அவனுடைய உறவினர்கள் நண்பர்கள் என்ன செய்வாங்க, ஒருவேளை யார் இல்லைன்னா நம்ம என்ன செய்வோம், விரல் தொங்கிக்கிட்டு இருக்குது, எப்படி இருக்குது, தொங்கிக்கிட்டு இருக்கு, தொழில் மட்டும்தான் தொங்கிக்கிட்டு இருக்கு. அப்போ நான் என்ன செய்வேன் தெரியுமா, வீட்டில் மேலே போய் ஒரு சிஸ்ஸர் எடுத்து, தம்பி உன் கையை நீட்டு, அப்படி நீட்டி சிஸ்ஸரை வச்சு டக்குன்னு கட் பண்ணி விட்ருவானா? என்ன செய்வேன் அந்த நேரத்தில் ரொம்ப பம்பரமாக சுற்றி காரக்கரை எடுத்து வண்டியில் வச்சு ஆஸ்பத்திரி கூட்டு போய் தையல் போட வச்சு அல்லது அந்த எலும்பை எடுத்து வச்சு இவனுக்கு அந்த கையை அவனை விட்டு போயிடாதபடிக்கு சேர்த்து வைக்கிறதுக்கு தான் நம்ம முயற்சி பண்ணுவோம். ஏன்னா விரல் அவனுக்கு அவ்வளோ முக்கியம். அந்த ஒரு விரலை இழந்துட்டாலும் அவனுக்கு ஒரு இழப்பு தான். நான் சொல்றது புரியுதா? அது மாதிரி தாங்க தேவன் இணைத்த சபையில் ஒரு விசுவாசியை நம்ம இழந்துட்டாலும் அது இழப்பு தான். தேவனுக்கு இழப்பு இல்லைங்க, அவங்களுக்கு இழப்பு அது. அதனால நம்ம என்ன செய்யணும்னா, ஒரு ஆள் சர்ச்சுக்கு வரலன்னா விடக்கூடாது. ஒவ்வொருத்தராக போய், ஏன் சிஸ்டர் வரல, வந்துருங்க, உங்கள் தொல்லை தாங்க மாட்டாமலே அடுத்த வாரம் ஓடி வந்துடணும். அல்லேலூயா. போய் உக்காந்துக்கோ, ஒரு கைத்தட்டு கொடுங்களேன், கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. ஆமாம், அதெல்லாம் விட மாட்டேன். இந்த மாதிரி தம்பிகள் கூட ரோட்டில் பார்த்தேன்னா இந்த வாரம் பார்த்துக்கிட்டே இருப்பேன். சர்ச்சுக்குள்ளனா பள்ளிக்கூடத்துக்கு போவாம்ல, டூ வீலரை நிறுத்தி
அவன் அந்த பக்கம் நிற்பான், நான் இந்த பக்கம் நிற்பேன். நிறுத்தி, தம்பி இந்த வாரம் ஏன் சர்ச்சுக்கு வரல, அடுத்த வாரம் வந்துரு அப்படின்ட்டு போவேன். நான் சொல்கிற வார்த்தையை கேட்டு வந்துடுவான். சின்ன பையன் தானே அப்படிலாம் நினைக்க மாட்டேன். அவனும் ஆண்டவருடைய ஆத்மா, அவனுக்காக இயேசு சிலுவை சுமந்திருக்கிறார், அவனுக்கும் பரலோகம் திறக்கப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. ஒருவரும் கெட்டு அழிந்து போகிறது பிதாவின் சித்தம் அல்ல. ஆமென். ஐக்கியத்தை இழந்தவர்களை கூட இதுல சேர்க்கணும். அப்படிப்பட்ட ஒரு கூட்டம் தான் சபை, சேர்க்க வேண்டிய கூட்டம். இந்த சபை கூடி வருதல ஏன் நம்ம விட்டு விட கூடாது அப்படின்னா, இதுல இன்னொரு வார்த்தையை அவர் ஆழமா குறிப்பிடுறார் பாருங்களேன். 10:26 வாசிங்க. சத்தியத்தை அறியும் அறிவை அடைந்த பின்பு, சத்தியத்தை அறியும் அறிவை அடைந்த பின்பு நாம் மனப்பூர்வமாய் பாவம் செய்கிறவர்களாய் இருந்தால், மனப்பூர்வமாய் பாவம் செய்கிறவர்களாய் இருந்தால், பாவங்களின் நிமித்தம் செலுத்தத்தக்க வேறொரு பலி இனி இராமல் நியாய தீர்ப்பு வரும் என்று பயத்தோடு எதிர்பார்க்குதலும் விரோதிகளை பட்சிக்கும் கோபாக்கினியுமே இருக்கும். நான் சொல்றத நல்லா கவனிங்க. நீங்க சபை கூடி வருதல ஏன் விட்டு விடக்கூடாது? நீங்க சபை கூடி வருதல விட்டுட்டீங்கன்னா பாவம் உள்ள வந்துடும். ஏசப்பா ஏன் உங்களை வார வாரம் சேர்க்கிறாரு? இடையில கூட பைபிள் ஸ்டடிக்கு வா, உபவாச ஜபத்துக்கு வா அப்படி சொல்லி ஏன் ஆண்டவர் இங்க அழைக்கிறாரு? இங்க வரும் பொழுதெல்லாம் ஆண்டவர் உனக்கு பலன் கொடுக்கிறாரு. பக்கத்துல உங்களை பார்த்து சொல்லுங்களேன், இங்க வரும் பொழுதெல்லாம் உங்களுக்கு பலன் கொடுக்கிறாரு. அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார்ல, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, இங்க வந்து நீங்க பலனை பெற்றுக்கொண்டு போவீங்க. நீங்க சமுதாயத்துக்குள்ள போகும் பொழுது உங்களுக்கு விரோதமா ஒரு பாவ சோதனை எழும் பொழுது நீங்க யோசேப்பு மாதிரி தள்ளி விட்டுட்டு ஓடிடுவீங்க. நீங்க பரிசுத்தமா வாழ்வீங்க, நீங்க உண்மையா இருப்பீங்க, நீங்க நீதியா இருப்பீங்க, கர்த்தருக்கு சாட்சியா இருப்பீங்க. அதுக்கு தான் கர்த்தர் இங்க உங்களை கொண்டு வந்து பலப்படுத்துகிறாரு. பாவம் உள்ள வராதபடிக்கு உங்களுக்குள்ள பாவத்தை கொண்டு வரணும்னா அவன் ஃபர்ஸ்ட் செய்யற பிளானிங் என்ன தெரியுமா? சபைக்கு வர விட மாட்டான். வாலிப பிள்ளைகளை அப்படியே சபைக்கு வர விட மாட்டான். ஏன்னா சபைக்கு வந்தா தான் இங்க ஆறுதல் வந்துடும், இங்க சமாதானம் வந்துடும், இங்க பலன் வந்துடும். தேவனே வந்துருவார் உங்க கூட, இயேசு வந்துருவார் உங்க கூட இருப்பார். ஜீசஸ் வித் யூ. இயேசு கிறிஸ்து உங்களோட கூட இருப்பார். நீங்க கல்லூரிக்கு போனாலும் அங்கே இருப்பார், நீங்க வேலை செய்யற இடத்துல அங்கே இருப்பார். உங்களை சுற்றிலும் அவருடைய இரத்த கோட்டை இருக்கும். ஆனா இங்க 1 வாரம் 2 வாரம் 3 வாரம் வராம போயிட்டீங்கன்னு வச்சுங்களேன், உங்களுக்குள்ள கண்டிப்பா பாவம் வந்துடும். பாவம் வந்துருச்சு அப்படின்னா வேதம் சொல்லுகிறது தேவனுடைய கோபாக்கினை வரும், விரோதிகளை பட்சிக்கும். அதாவது நீங்க ஆண்டவருக்கு எகென்ஸ்டா மாறிடுறீங்க, நீங்க ஆண்டவருக்கு விரோதிகளா மாறிடுறீங்க. அதனாலதான் வேதம் சொல்லுகிறது, நாம் பரிசுத்தமாய் வாழ்வதற்கும் பாவம் நம்மளை தொடாமல் இருப்பதற்கும் தேவன் நம்மளை அவருடைய சபையில கூட்டி சேர்க்கிறார். நீங்க சபை கூடி வருதல்ல மாத்திரம், 1 வாரம் கூட விடாம எல்லா கூட்டத்தில் நீங்க கலந்து கொண்டு பாருங்களேன், நீங்க ஒரு பலவானா இருப்பீங்க. நீங்க ஒரு பலவானா இருப்பீங்க. உங்களை எதிரி வீழ்த்த முடியாது, உங்களை பிசாசு வீழ்த்த முடியாது, உங்களை பாவம் வீழ்த்த முடியாது. ஏனென்றால் பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய பலவானா இருப்பீங்க. நல்ல அந்நிய பாஷை பேசுங்களேன். வாலிப தம்பிகள் நல்ல அந்நிய பாஷை பேசுங்களேன். இந்த வாலிப சகோதரர்களாம் ஏன் இப்படி இருக்கிறாங்க? ஞாயிற்றுக்கிழமை மட்டும் தான் வருவாங்க. தாவீதின் சகோதரர்கள் இவங்க. ஆர்டினேஷன் கொடுக்கும்பொழுது வந்து உட்கார்ந்துருந்தாங்கல்ல, தாவீதின் சகோதரர்கள் அமைதியாக உட்கார்ந்துருப்பாங்க, பார்த்து கொண்டே இருப்பாங்க. பாஸ்டர் என்ன பாட்டு பாடிக்கொண்டிருக்கிறார், நல்லா பாடுறாரா இல்லையா அப்படி சொல்லி. ஏன் அப்படின்னா ஞாயிற்றுக்கிழமை மட்டும் வருவாங்க. நான் சொல்றேன், எல்லா கூட்டத்துக்கும் இந்த வாலிபர்கள் வரட்டுமே, இந்த வாலிப பிள்ளைகள் வரட்டுமே. ஆனாலா இருப்பாங்கங்க, நெருப்பா இருப்பாங்க.
நான் பாட்டு தொடங்குறதுக்கு முன்னாடி அங்கே பாடி முடிச்சிருவாங்க. அபிஷேகத்தில் நிரம்புங்க அப்படிலாம் சொல்ல வேண்டியதில்லை, அக்கினி இறங்கும். இந்த வாலிபர்கள்னு சொல்ல முடியாது, இவங்க தேவனுடைய நெருப்பா இருப்பாங்க. சமுதாயத்துக்குள்ள போய் நின்னாங்கன்னா அநேக வாலிபர்கள் இவங்க மூலமா ரட்சிக்கப்படுவாங்க. அநேக வாலிபர்களுக்கு இவங்க அட்வைஸ் பண்ணுவாங்க, புத்தி சொல்லுவாங்க. ஏன்னா இவங்களுக்குள்ள தேவனுடைய நெருப்பு இருக்குது. அதனாலதான் பிசாசு பாருங்களேன், ஞாயிற்றுக்கிழமை வர விடுவான். ஞாயிற்றுக்கிழமை கூட ரொம்ப லேட்டாக வர விடுவான். அப்படியே வந்தாலும் உட்கார வச்சிருப்பான். மற்ற கூட்டங்களுக்கெல்லாம் வர விட மாட்டான். நான் சொல்கிறேன், நீங்கள் எல்லாருமே எல்லா கூட்டத்துக்கும் வந்து பாருங்களேன். சபையில் என்னென்ன கூட்டம் நடக்குதோ எல்லாத்துக்கும் வந்து பாருங்களேன். இந்த ஞாயிற்றுக்கிழமை மாலையில் கூட சகோதரர்களாக சேர்ந்து ஜெபம் பண்ணுவாங்க. அதில் கூட வந்து ஜெபம் பண்ணி பாருங்களேன். நிச்சயமாக சொல்கிறேன், நீங்கள் பலவீனம் நல்ல பலவானாக இருப்பீங்க. அல்லேலூயா. மதுபானத்துக்கும் உங்களுக்கும் சம்பந்தம் இருக்காது. மாது இதெல்லாம் உங்களுக்கு தூரமாக இருக்கும். கண்களின் இச்சை, பெண்களின் இச்சை, எதுக்குமே உங்களுக்கு சம்பந்தம் இருக்காது. உன்னை பார்த்த உடனே ஸ்தேவானை பார்த்தது மாதிரி பார்ப்பாங்க. ஸ்தேவான் பரிசுத்த ஆவினாலும் வல்லமையினாலும் நிரம்பியிருந்தான்னு பைபிள் வாசிக்கிறோமா? அவன் விசேஷித்த அற்புதங்களை செய்தான் என்று பைபிள் வாசிக்கிறோம். பெரிய அற்புதங்களை செய்தான் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். வாலிபன் தான், ஆனால் பரிசுத்த ஆவியில் நிறைந்த வாலிபன். ஏன் தெரியுமா? சபையை விட்டு பிரிய மாட்டான். சபை தான் அவனுக்கு வீடு, அப்போஸ்தலர்கள் தான் அவனுக்கு எல்லாம். அதனால தான் ஆவியில் நிறைஞ்சு 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 அந்நிய பாஷையில் நிறைஞ்சு 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 அவன் ஒரு பலவான். இயேசுவுக்கு சாட்சியா நின்னா. வேதாகமத்தில் அப்போஸ்தலர்களுக்கு முந்தின இரத்த சாட்சி ஸ்தேவான். சுத்திலும் கல்லை வைத்துக் கொண்டிருக்கிறாங்க, பற்களை கடித்து கொண்டிருக்கிறாங்க, கோபமா இருக்கிறாங்க. இந்த ஸ்தேவான் மண்டியிட்டு பரலோகத்தை நோக்கி ஜெபிக்கிறான். பிதாவே இவர்களை மன்னியும் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு கண்களுக்கு முன்னாடி ஒரு தரிசனம். பிதாவாகிய தேவன் எழுந்து நிற்கிறார், இயேசு கிறிஸ்து எழுந்து நிற்கிறார். அவனை வரவேற்கிறாங்க. அவன் தொழுது கொண்டே இரத்த சாட்சியாய் மரித்து போனான். இன்னைக்கு அப்படிப்பட்ட ஒரு வாலிபர்கள், தேவனுக்காக நிற்கிற, தேவனுக்காக தேவனை மகிமைப்படுத்துகிற வாலிபர் கூட்டம் இன்னைக்கு இல்லையே. ஆவியானவர் சொல்றாரு, இந்த சபையை தேவன் அதுக்கு தான் வச்சிருக்கிறாரு. நீ பலவானாய் மாறி இந்த உலகத்துல சாத்தானையும் பாவத்தையும் வேறறுப்பதற்கு, சாத்தானையும் பாவத்தையும் வேரோடு பிடுங்கி போட்டு அநேகரை பரிசுத்தப்படுத்துறதுக்கு தான் இந்த சபை கூடியவர்களை விட்டிருக்கிறாரு. பாவத்தை நீ எட்டி உதைக்கிறதுக்கு தான் கர்த்தர் இந்த சபையை வச்சிருக்கிறாரு. ஆனா இந்த சபையை நீ விட்டு விடாத. இந்த சபை எப்பொழுதெல்லாம் கூடி வருகிறதோ அப்ப எல்லாம் உன்னை இணைத்துக்கொள். இது தேவன் இணைத்த இணைப்பு, தேவன் இணைத்த ஐக்கியம். நல்ல தலைக்கு மேல விட கை தட்டி தேவனை மகிமைப்படுத்து. பிசாசு உலகத்துல வேற எதை கண்டு நடுங்க மாட்டான் பிரதர். பிசாசு வேற எதுக்கும் நடுங்க மாட்டான். ஆனா இந்த சபைக்கு நடுங்குவான். அதனாலதான் உங்களை சபைக்குள்ள விட மாட்டேங்கிறான். ஞாயிற்றுக்கிழமை எதிர்த்து நிற்கிறான்னா இது அவனுக்கு இது டேஞ்சரானது. இது நீ கூட 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 அவன் ஆட ஆரம்பிச்சிருவான். அவனுடைய ராஜ்யம் ஆட ஆரம்பிச்சிரும். அதனாலதான் உன்னை எப்படி ஆகிலும் வேலையை வச்சோ ஏதோ ஒரு காரியத்தை வச்சோ தடுக்க நினைக்கிறான். ஆனா அதையும் மீறி நீ ஆண்டவருடைய சமூகத்தில் ஐக்கியமா கூடுனேனா சாத்தானுடைய ராஜ்யத்திற்கு ஒரு முடிவு, உன்னுடைய எதிர்காலத்துக்கு ஒரு விடிவு. நல்ல கையை தட்டி ஆவில நிறைஞ்சு இந்த கூட்டத்தை அற்பமா நினைக்காதே, இந்த கூட்டத்தை இழிவா நினைக்காதே, இந்த கூட்டத்தை கனப்படுத்து. இது தேவன் இணைத்த கூட்டம், சாத்தானை அழிக்கிற கூட்டம் இது. இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் இதை மேற்கொள்வதில்லை என்று சொல்லி இந்த உலகத்துல எந்த சபையும் சொன்னதில்லை. ஒரே ஒரு சபை தான், அதுதான் கிறிஸ்துவின் சபை. அந்த சபை தான் சொல்லுது, இந்த சபையை மேற்கொள்ள அதிகாரம் பாதாளத்துக்கு இல்லைன்னு. மரணம் இதுக்கு முன்னாடி மண்டியிடும். மரணத்தின் விளிம்பில் இருக்கிறவனுக்காக ஜெபம் பண்றோம், ஆண்டவர் காப்பாத்திடுறாரு. ஒரு சின்ன பிரார்த்தனை தான் எழுதி கொடுக்குறீங்க, ஜெபம் பண்றோம், ஆண்டவர் அற்புதத்தை செஞ்சிடறாரு. ஏன்னா இங்க வாசிச்சாச்சுன்னா மரணத்திற்கு அதிகாரம் போயிருது.
சபை அங்கீகரிக்குது, சபை அங்கீகரிக்குது. இங்கே பிரமாணம் வாசிக்கப்பட்டுருச்சு, இந்த ஜெப குறிப்பு வாசிக்கப்பட்டிருக்கு. ஆண்டவரே அந்த மகனுக்கு ஜீவனை கொடுத்துருங்கன்னு இங்கே வாசிக்கப்பட்டுருச்சு. அந்த சகோதரனை இங்கே வாசிச்சிட்டோம்னா அங்கே மரணத்துக்கு அதிகாரம் இல்லை, ஓடிடுவான். ஐயோ சபைக்குள்ள போயிருச்சு, அந்த அப்ளிகேஷன், அந்த ஃபார்ம், அந்த விண்ணப்பம் இனி தொட முடியாதுன்னு ஓடி போயிடுவான். அவ்வளவு பவர் உள்ளதுங்க இந்த சபை. ஹல்லேலூயா, அவ்வளவு பவர் உள்ளது இந்த சபை. சாதாரணமானதல்ல, இது சகல அதிகாரம் படைத்த சபை, இது கிறிஸ்துவின் சபை. ஆமென். இந்த சபையை நீங்க கனம் பண்ணி பாருங்களேன், இந்த சபையை நீங்க மதிப்பளித்து பாருங்களேன், உங்கள் ஆண்டவர் கோபுரம் போல உயர்த்துவார். ஆமென். முதல்ல ஆண்டவர் சொல்றார், தேவையில் நில்லாமல் சேவையில் நில்லுங்கள். இரண்டாவது ஐக்கியத்தில் நில்லுங்கள். மூன்றாவது 1 கொரிந்தியர் 9:25, பந்தயத்துக்கு போராடுகிற யாவரும் எல்லாவற்றிலேயும் இச்சையடக்கமாய் இருப்பார்கள். அவர்கள் அழிவுள்ள கிரீடத்தை பெறும்படிக்கு அப்படி செய்கிறார்கள். நாமோ அழிவில்லாத கிரீடத்தை பெறும்படிக்கு அப்படி செய்கிறோம். ஆமென். நான் சொல்லுகிறதை நன்றாக கவனிங்க. ஓட்டப்பந்தயத்தை கிறிஸ்துவோடு வாழ்கிற வாழ்க்கைக்கு சமமாக சொல்றார். ஏன்னா கிரேக்க தேசத்தில் ஒலிம்பிக் அக்காலத்தில் ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கப்பட்டது, ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது. இன்னைக்கு கிரிக்கெட்டை உதாரணத்துக்கு சொல்லுவோம் பார்த்தீங்களா, அது மாதிரி அன்றைக்கு ஓட்டப்பந்தயம். அதை மனசில் வச்சு, ஜனங்கள் மனசில் அதானே இருக்கும் அப்படி சொல்லிட்டு அதை வச்சு சொல்கிறார். ஓட்டப்பந்தயத்தில் ஓடுறவங்க மாதிரி தான் நம்மளும் ஓடுறோம். இவங்க அழிவுள்ள கிரீடத்தை பெறதுக்காக ஓடுறாங்க, நம்ம ஏசப்பாட்ட அழியாத கிரீடத்தை பெறதுக்காக நம்ம ஓடுறோம். ஆனால் நம்ம எப்படி ஓடுறோம்? நம்முடைய ஓட்டம் கடைசி வரைக்கும் போகுதா? அதாவது அவர் சொல்றாரு, பெற்றுக்கொள்ளத்தக்க ஓடுங்கள். எப்படி ஓடணுமா? சத்தமாக சொல்லுங்களேன், இன்னொரு முறை சொல்லுங்களேன். பெற்றுக்கொள்ளத்தக்க ஓடுங்க. பெற்றுக்கொள்ளத்தக்க ஓடுங்கன்னா கடைசி வரைக்கும் ஓடினா தானே பெற்றுக்கொள்ள முடியும். முதலாவது ஓடினா தானே பெற்றுக்கொள்ள முடியும். நம்ம ஆண்டவரோடு வாழ்கிற வாழ்க்கை கடைசி வரைக்கும் போகணும். அப்போ தான் நமக்கு அழியாத கிரீடத்தை தேவன் தருவார். அதுவும் பெற்றுக்கொள்ளத்தக்க விதத்தில் ஒருத்தரை விட நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் முன்னேற்றம் அதிகமாக இருக்கணும், விசுவாசம் அதிகமாக இருக்கணும், ஜபம் அதிகமாக இருக்கணும். போட்டி போட்டுட்டு ஓடணும், போட்டி போட்டுட்டு கிறிஸ்துவ வாழ்க்கை வாழணும். நம்மளை விட குறைவானவனை பார்த்து நம்ம குறைவாக வாழ்ந்துடக்கூடாது. வேதாகமத்தில் வாழ்ந்திருக்கிற பரிசுத்தவான்கள் போல நம்ம நிறைவாய் வாழணும். ஆமென். இன்னும் ஒரு அல்லலியா வர மாட்டேங்குது, தூக்கம் தான் வருது பாஸ்டருங்க. கைகளை ஒருத்தர் ஒரு அல்லலியா சொல்லுங்களேன், சத்தத்தை ஒரு அல்லலியா சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. ஆவியானவர் நம்மளை பார்த்து சொல்கிறார், நம்ம பெற்றுக்கொள்ளத்தக்க ஓடணும். நம்ம மற்றவங்களை விட முந்தி ஓடணும். அப்படி ஓடணும் அப்படின்னா ஆண்டவர் நம்ம இடத்துல எதிர்பார்க்கிற காரியம், நம்முடைய ஓட்டம் வெற்றியாய் நடப்பதற்கு தேவையான காரியத்தை சொல்றாரு. இச்சை அடக்கமாக இருங்க. எப்படி அடக்கமாக இருங்க? பக்கத்தில் உங்களை பார்த்து சொல்லுங்களேன், செல்ஃப் கண்ட்ரோல், இச்சை அடக்கம். வாலிபர்கள் சொல்லுங்களேன் பக்கத்துங்களை பார்த்து, என்ன அடக்கம்? என்ன பார்த்து சொல்லாதீங்க, பக்கத்தில் உங்களை பார்த்து சொல்லுங்களேன், இச்சை அடக்கம். இச்சை அடக்கம்னா என்னது? பணத்தின் மேல ஆசை இல்லாம, அதாவது மாமிசத்தின் மேல ஆசை இல்லாம, பொருள் ஆசை இல்லாம. சிலருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பொருட்கள் மேல ஆசை, எங்க போனாலும் கடையை விட்டு வெளியே வரவே மாட்டாங்க. அதுவும் பெண்களுக்கு அது கொஞ்சம் அதிகம். ஜவுளி கடைகளை கூட்டிட்டு போனாலும், பாத்திர கடைகளை கூட்டிட்டு போனாலும், ஃபேன்சி ஸ்டோருக்குள்ளே கூட்டிகிட்டு போனாலும் ஃபஸ்ட்டு வெளியே வருகிறது கணவனாக இருப்பார்கள். வரமாட்டேன் என்று பிடித்து இழுக்கக்கூடிய அளவில் இருப்பார்கள் பெண்கள். அப்படித்தானே? எத்தனை பேர் ஆமேன்னு சொல்லுவீங்க? எங்களையும் சொன்னால் நாங்கள் எப்படி ஆமேன்னு சொல்லுவோம்? அல்லேலூயா. எத்தனை சேலைகள் இருந்தாலும் பீரோவில் திருப்தி இருக்காது. திருமண நாளுக்கு எனக்கு சேலை வாங்கி கொடுக்கல, உங்களுக்கு சாப்பாடு கிடையாது.
கணவன் கூட பேசுறதே கிடையாது. அல்லேலூயா. பொருட்கள் மேல கண்ணு போச்சுன்னா போச்சையா உங்க அபிஷேகம். ஆட்கள் மேல கண்ணு போச்சுன்னா அம்போதான் உன் அபிஷேகம். உன் வாழ்க்கையில பொருளாசையோ மாமிசத்தின் மேல இச்சையோ பணத்தின் மேல இச்சையோ இருந்துச்சு அப்படின்னா நிச்சயமாக நீ கிறிஸ்துவ வாழ்க்கையில கடைசி வரைக்கும் இயேசுவோடு ஓட முடியாது. அது உன்னை கொள்ளையடிச்சிட்டு போயிடும். உன்னுடைய தேவைகளை சந்திப்பார், உனக்கு பண தேவைகளை தருவாரு, உனக்கு பொருட்களை தருவாரு. ஆனா உனக்குள்ளே அந்த இச்சை இருக்கக்கூடாது, இச்சை அடக்கம் இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் இந்த கிறிஸ்துவ வாழ்க்கையில நீ மற்றவங்களை விட முதல்ல ஓடி அழியாத கிரீடத்தை பெற முடியும். அதனாலதான் பிசாசு உன்னை கிறிஸ்துவ விட்டு பிரிக்கிறதுக்கு அவன் கொண்டு வருகிற காரியம் என்னன்னா இச்சைகளை தூண்டுகிற காரியத்தை டிவியில விளம்பரம் பண்ணுவான், செல்லுல காமிப்பான், மற்றவங்க மூலமா காமிப்பான். அதாவது உன் கண்ணுல காமிச்சு 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 உன்னை எப்படியாயிலும் அதுக்குள்ள விழ வச்சு கிறிஸ்துவ விட்டு பிரிக்கணும்னு நினைப்பான். ஆனா நீங்க கண்ட்ரோலா இருக்கணும். அல்லேலூயா சொல்லுவோமா? ஒரு கூட்டத்தில் ஒரு கேள்வி கேட்கப்பட்டது. ஒரு கூட்டத்தில் ஒரு கேள்வி கேட்கப்பட்டது. வாகனத்தை இயக்குறவங்களுக்கு லைசன்ஸ் கொடுக்கும் பொழுது கேட்கப்பட்ட ஒரு கேள்வி. அதில் கார் ஓட்டுறவங்க இருக்காங்க, லாரி ஓட்டுறவங்க இருக்காங்க, டூவீலர் ஓட்டுறவங்க இருக்கிறாங்க. அவங்களுக்கு ஒரே ஒரு கேள்வி கேட்கப்பட்டது. என்ன கேள்வி அப்படின்னா, வாகனத்தை அதிவேகமாக இயக்குவதற்கு தேவையான சாதனம் என்னன்னு கேட்கப்பட்டது. வாகனத்தை அதிவேகமாக இயக்குவதற்கு தேவையான சாதனம் என்ன என்று கேட்கப்பட்டது. நீங்க சொல்லுங்களேன் பிரதர், சொல்லுங்களேன். வாகனத்தை ரொம்ப ஸ்பீடா ஓட்டுறதுக்கு தேவையான சாதனம் என்னது? நீங்க சொல்லாதீங்க, சொல்லுங்களேன். என்னது? எங்களுக்கு வண்டியே தெரியாது. சொல்லுங்க, சொல்லுங்களேன் பிரதர்ஸ், சொல்லுங்களேன். என்னது? கியர். கியர். சரி, வேற என்னது? என்ன சொல்றாரு? சரி, ஒரு சகோதரர் சொல்லியிருக்காரு கயர்னு சொல்லியிருக்காரு. இன்னொருத்தர் என்ன சொன்னார்னு எனக்கு தெரியல. ஆனால் அங்கே உள்ள மக்களிடத்தில் கேட்கப்பட்ட கேள்விக்கு எல்லாரும் சொல்லியிருக்கிறாங்க ஆக்சிலேட்டர்னு. ஏன்னா வண்டியில் 3 இருக்கும், ஏபிசி. எந்த வண்டியிலுமே அப்படித்தான், ஏபிசி. நடுவில் இருக்கிறது பிரேக்கு, முதல்ல இருக்கிறது ஆக்சிலேட்டரு, கடைசியில் இருக்கிறது கிளட்சு. ஏபிசி. எங்கேயாவது அவசரத்துக்கு டிரைவர் இல்லை, வண்டி போகுது அப்படின்னா நீங்கள் அமுக்கிறதுக்கு சொல்கிறேன், நடுவில் இருக்கிறத ஒரே அமுக்க நின்றுரும். அதான் பிரேக்கு. ஆமென். எல்லாரும் சொன்னாங்க முதல்ல இருக்கிற ஆக்சிலேட்டர்னு. ஆனால் ஒரே ஒருத்தர் தான் சொன்னார் ஆக்சிலேட்டர் அல்ல, கேர் அல்ல, பிரேக்குன்னு சொன்னார். நீங்கள் எவ்வளோ தூரம் போகணும்னாலும் பிரேக் இருந்தால் தான் நீங்கள் வேகமாக போவீங்க. பிரேக் இல்லைன்னா வண்டியிலையே ஏறி உட்கார மாட்டீங்க. ஏன்னா எங்கேயும் வண்டி என்ன செய்யாது, நிற்காது, நீங்கள் நின்றுவீங்க. அல்லேலூயா. அது மாதிரி தாங்க இந்த கிறிஸ்துவ வாழ்க்கையில் நம்ம முதலாவது ஓடுவதற்கு நமக்கு தேவை இச்சை அடக்கம் வேண்டும். நல்ல கை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. இச்சை அடக்கம் வேணும். பக்கத்தவங்களை பார்த்து சொல்லுங்களேன், இச்சை அடக்கணும். அதாவது இச்சைகளை கண்ட்ரோல் பண்ணுகிற ஒரு பண்பு இருக்கணும். ஆசைகள் எல்லாருக்கும் இருக்கத்தான் செய்யும், ஆனால் அதில் ஒரு கட்டுப்பாடு இருக்கணும். மட்டன்னு இந்த ஆடு மாடு இறங்குறது மாதிரி இறங்கக்கூடாது. சில காரியங்களை புறக்கணிக்கணும், சில காரியங்களை ஸ்டாப் பண்ணணும். அந்த மாதிரி நமக்கு பண்பு தேவை. கடைசியா ஒன்று மட்டும் சொல்றேன், 1 பேதுரு 5:8-9. தெளிந்த புத்தியுள்ளவர்களாய் இருங்கள், தெளிந்த புத்தியுள்ளவர்களாய் இருங்கள், விழித்திருங்கள், விழித்திருங்கள். ஏனெனில் உங்கள் எதிராளி
எதிராளியாகிய பிசாசானவன் கெர்ச்சிக்கிற சிங்கம் போல் எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிகிறான். விசுவாசத்தில் உறுதியாயிருந்து அவனுக்கு எதிர்த்து நில்லுங்கள். உலகத்தில் உள்ள உங்கள் சகோதரரிடத்திலே அப்படிப்பட்ட பாடுகள் நிறைவேறி வருகிறது என்று அறிந்திருக்கிறீர்களே. ஹல்லேலூயா. எதிராளியை எதிர்த்து நில்லுங்கள். ஆண்டவரை எதிர்த்து நிக்காதீங்க. ஆண்டவருடைய சமூகத்தை எதிர்த்து நிக்காதீங்க. ஆண்டவருடைய வார்த்தையை எதிர்த்து நிக்காதீங்க. இஸ்ரவேல் ஜனங்கள் மோசேயை எதிர்த்து நின்னது மாதிரி இன்னைக்கு நிறைய ஜனங்கள் எதிர்க்க கூடாதத சேர்ந்து நிற்கக்கூடியதை எதிர்த்து நிக்கிறாங்க. ஆனா எதிர்க்க வேண்டிய எதிராளியை எதிர்க்கிறது இல்ல. எதிர்க்க வேண்டிய எதிராளி யார் அப்படின்னு சொல்றாரு? பிசாசு. சத்தமா சொல்லுங்களேன். நாம் எதிர்த்து நிற்க வேண்டிய எதிராளி யாரு? பக்கத்தில் உங்களை பார்த்து சொல்லுங்களேன். மென்மையா சொல்றீங்க, தடவி கொடுத்தது மாதிரி. பிசாசுன்னு சொல்லுங்க. எதிர்க்க வேண்டிய எதிராளி யாரு? பிசாசு. ஏன் அவனை எதிர்க்கணும் தெரியுமா? எப்படி அவனை எதிர்க்கணும் தெரியுமா? பிசாசு நம்ம வாழ்க்கையில நம்மளை விழுங்கணும்னு நினைப்பான். நம்மளை விழுங்கணும்னு நினைப்பான். விழுங்குவதற்காக உங்களை சுத்தி வருவான். விழுங்குதல் அப்படின்னா மலம் பாம்பு தான் ஆடு மாடுகளை விழுங்கும். எவ்வளவு பெரிய மாட்டையும் எவ்வளவு பெரிய ஆட்டையும் விழுங்கிரும். அது விழுங்கிருச்சு அப்படின்னா அது விழுங்கப்பட்ட ஆடு மாடுகளுடைய செயல் அற்று போயிடும். அந்த சர்ப்பத்தினுடைய கண்ட்ரோலுக்குள்ள அந்த மாடு ஆடு அப்படியே ஜீரணமாயிரும். இன்னைக்கு பிசாசு தேவ ஜனங்களை விழுங்கணும்னு வருகிறான். எதிராளி வகை தேடி சுற்றி திரிகிறான், விழுங்கணும்னு வருகிறான். அதாவது அவனுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே, அவனுடைய கண்ட்ரோலுக்குள்ளே, அவனுடைய அதிகாரத்துக்குள்ளே, அவனுடைய ஆளுகைக்குள்ளே கொண்டு வரணும்னு நினைக்கிறான். ஆனா அவன் எப்படி கொண்டு வருவான் தெரியுமா? அதாவது அவனுடைய தந்திரத்தினாலே வஞ்சித்து ஏமாற்றி. அதனாலதான் இங்க சொல்றாரு, பிசாச உன் மைண்ட்ல எதிர்த்து நில்லு. எதுல எதிர்த்து நிக்கணும்? தெளிந்த புத்தியுள்ளவங்களாயிருங்க. அவனுக்கு அருவாளையோ ஈட்டியையோ நீங்க தீட்ட வேண்டியதில்லை. உங்க மைண்டை கூர்மைப்படுத்துங்க. உங்க மனசை, உங்க மைண்டை கூர்மைப்படுத்துங்க. தெளிந்த புத்தியுள்ளவர்களா இருங்கள். விழித்திருங்கள். விழித்திருங்கள்னா உஷாரா இருங்க, ஜாக்கிரதையா இருங்க. எப்படி தெளிந்த புத்தியுள்ளவர்களா இருப்பது, எப்படி விழித்திருப்பது அப்படின்னா அவனுடைய தந்திரத்தை நீங்க முதல்ல அறிஞ்சுக்கோங்க. நான் உங்களுக்கு ஆவியானவர் மூலமா நான் சொல்றேன். அதாவது அவனுடைய தந்திரம் என்னன்னா, நமக்குள்ள ஒரு நம்பிக்கை இருக்கும். நமக்குள்ள ஏசப்பாவுடைய வல்லமையின் மேல, ஏசப்பாவுடைய நாமத்தின் மேல நமக்கு நம்பிக்கை இருக்கும். யாக்கோப்புக்கு விரோதமான மந்திரவாதம் இல்லை, இஸ்ரவேலுக்கு விரோதமான குறி சொல்லுதலும் இல்லை. அவர் எல்லாத்தையும் பார்த்துக்குருவாரு. வழிகளெல்லாம் காக்கும்படி தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவாரு. பாதம் கல்லில் இடராதபடிக்கு தங்கள் கைகளில் ஏந்தி கொண்டு போவார்கள் என்று வேதத்தில் எழுதியிருக்கிறதே. அதனால கர்த்தர் என்னை பாதுகாப்பாரு, என்னை கைவிட மாட்டாரு. எனக்கு பாரம்பரியங்கள் மேலே எனக்கு நம்பிக்கை தேவையில்லை, சடங்காச்சாரியங்கள் எனக்கு தேவை கிடையாது. அதை விட ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மேலானவர் அப்படிங்கிற ஒரு ஹோப்பு, அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை நமக்குள்ள இருக்கும். ஆனா பிசாசு என்ன செய்வானா, அவன் அவனுடைய காரியத்தின் நம்பிக்கையை நம்முடைய மனசுல விதைப்பான். உங்க காதுல போடுவான். நீ தான் நிறைய சொத்து சொக வச்சிருக்கீல, உனக்கு எதுக்கு இன்னைக்கு சர்ச்சு, உனக்கு எதுக்கு ஜெபம், இனியெல்லாம் போக வேண்டாம்னு முதல்ல பணத்தின் மேல நம்பிக்கையையும் உலக காரியத்தின் மேல நம்பிக்கையும் தூண்டுவான். இன்னும் சில பேர் மூலமாக நீ சர்ச்சுன்னு போறிய, உன் நோய் சுகமாகுதா, உன் பேய் உன்னை விட்டு போதா, உன் வீட்டுக்காரர் குடிக்கிறாரு, குடியிலிருந்து விடுதலை பெறாரா, நீ அங்க போ இங்க போ, பார்க்க வேண்டியதை பாருன்னு சொல்லிட்டு இந்த நம்பிக்கையிலிருந்து அந்த நம்பிக்கைக்கு நம்மளை இழுத்துருவான். அவனுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள நீங்க போயிட்டீங்கன்னா அப்படியே விழுங்கிடுவான், அப்படியே உங்களை அழிச்சு போட்டுருவான்.
அதனால தான் இங்கே சொல்கிறாரு, எதில் தெளிந்த புத்தி உள்ளவளாயிரு? மைண்டில். பக்கத்துங்களை பார்த்து சொல்லுங்களேன், எதிராளிய எதிர்த்து நிற்கிறதுனா, நல்ல சத்தமாக சொல்லுங்க, எதிராளிய எதிர்த்து நிற்கிறதுனா, யாராவது விசுவாசத்துக்கு எதிரா பேசுனாங்கன்னா, விசுவாசத்துக்கு எதிரா பேசுனாங்கன்னா, மற்றதை உயர்த்தி ஆண்டவருடைய வல்லமையை தாழ்த்தி பேசுனாங்கன்னா, நீங்க என்ன செய்யணும் தெரியுமா? கொஞ்சம் கூட இடம் கொடுக்க கூடாது, அதை காதுலயே வாங்கக்கூடாது. கர்த்தர் மேல உங்க விசுவாசத்தை உறுதிப்படுத்தணும், கர்த்தர் மேல உங்க விசுவாசத்தை பலப்படுத்தணும். நல்ல கை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. அதாவது ஆண்டவர் மேல உள்ள நம்பிக்கைக்கு விசுவாசத்துக்கு எதிராக என்ன வார்த்தை உங்க காதுல போடப்பட்டாலும் அது பிசாசு. நீங்க என்ன செய்யணும் தெரியுமா? காதை அடைச்சிக்கிறணும், அதை கேட்கக்கூடாது. அப்படியா, நமக்கு ஏசப்பா இருக்கார் பார்த்துக்கிறார் அப்படி சொல்லிட்டு ஆண்டவர் மேல இருக்கிற நம்பிக்கைக்குள்ள உங்களை உறுதிப்படுத்திக்கிறணும். ஆமென். நீங்க கொஞ்சம் பிசாசுக்கு இடம் கொடுத்தீங்கன்னு வச்சுங்களேன், அவன் என்ன செஞ்சிருவான் சொல்லுங்க? இடம் பிடிப்பான். ஒரு பழமொழி சொல்லுவாங்கல்ல, இருக்க இடம் கொடுத்தா படுக்க பாய். பாய் கொடுத்துட்டீங்கன்னா தலையணை, தலையணை கொடுத்துட்டீங்கன்னா கொஞ்சம் புழுக்கமாக இருக்கு, கொஞ்சம் காத்தாடி. பிசாசு உங்க வீட அவனுடைய வீடா மாத்திடுவான். அதனால தான் ஆண்டவர் சொல்றாரு, பிசாசுக்கு இடம் கொடாமல் இருங்கள். அதாவது இந்த பிசாசை குறித்து, பிசாசனுடைய நம்பிக்கை குறித்து ஆபீஸில் பேசினாலும் மற்றவங்க பேசினாலும் காதில் வாங்காதீங்க. அதெல்லாம் பொய். ஏவாளை ஏமாத்தினா பார்த்தீங்களா, அது மாதிரி நம்மளை ஏமாற்ற வாரான். அன்னைக்கு பாம்பு வடிவத்தில் வந்தான், இன்னைக்கு அருமையான அக்கா வடிவத்தில் வாரான். உங்கள் ஃப்ரெண்ட்ஸில் அப்படியே பாம்பை நீங்கள் தடவி கொடுத்துட்டு, அப்படியாக்கா எங்கள் பாஸ்டரும் அப்படி தான் சொல்கிறாரு, சரி இனி நாங்கள் குறி பார்க்க வாரேன், ஜாதகத்தெல்லாம் பார்ப்போம். அல்லேலூயா. நீங்கள் போனீங்கன்னா பிசாசு உங்களை விழுங்கிடுவான். உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை முடிஞ்சு போயிடும், பூமிக்குரிய வாழ்க்கையில் அழிவை கொண்டு வந்துடுவான். இந்த உலகத்தில் பெரிய வல்லமை இயேசுவின் வல்லமை. இயேசுவின் வல்லமைக்கு மேலே இந்த உலகத்தில் எந்த வல்லமையும் கிடையாது. இதே வேற ஊரில் சொல்லியிருந்தோம்னா நல்ல கைத்தட்டி ஆண்டவரை மகிழ்ந்து. எனக்கு தெரியுங்க, என்னுடைய அனுபவத்தில் சொல்கிறேங்க, இந்த உலகத்தில் பெரிய வல்லமை இயேசுவின் வல்லமை. மை, மந்திரம், ஜாதகம், குறி, ஜோசியம், எல்லாத்தை விட மேலான வல்லமை இயேசுவின் வல்லமை. நான் ஜெபித்து இயேசுவின் நாமத்துக்கு முன்னாடி மண்டியிடாத முடங்காத பேய்கள் இல்லை. அதை என் கண்களால் கண்டுதான் நான் ஆண்டவரை மகிமைப்படுத்தினேன். அல்லேலூயா. என் கையை கொண்டு போன என் மேல வைக்காத, எனக்கு முன்னாடி நிக்க முடியாத உருள்களை பிறல்கிற எத்தனை பேய்கள். வெளியில தான் மீசையை முறுக்கலாம், ஆனா இங்கே விழுந்துதான் கிடக்கணும். ஏன்னா இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய பெரிய வல்லமை இயேசுவின் வல்லமை. உலகத்தில் இருக்கிறவனில ஒன்னிடத்தில் இருக்கிற இயேசு பெரியவர். இயேசுவை நம்பு. இன்னும் விக்கிரகத்தை ஆராதிக்கிறவங்க மாதிரி வீட்டுக்கு முன்னாடி முகூர்த்த கால் ஊனி கல்யாணத்தை முடிக்காத. வர்ற இயேசுவும் போயிடுவாரு. உனக்கு நம்பிக்கை அந்த கம்பு மேல தானே அப்படின்ட்டு போயிடுவாரு. அல்லேலூயா. அந்த மூர்த்த கால் பெருசா இயேசு பெருசா சொல்லுங்களேன்? நல்ல நேரம் பெருசா இயேசு பெருசா? இன்னைக்கு கிறிஸ்தவ ஜனங்கள் கூட பிசாசுனுடைய தந்திரத்தினால விழுங்கப்பட்டு பிசாசுக்குள்ள கிடக்குறாங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு வருவாங்க, விட்டுருவாங்க, போயிட்டு வரவன் அப்படின்னு நீங்கள் சொல்லியிருப்பீங்க. விட்டுருவான், வந்து அவன் வயிற்றுக்குள்ளே படுத்துக்கிற வேண்டியதான். அவனுடைய செய்கைகள், அவனுடைய காரியங்களை தான் பிசாசு மக்களுக்குள்ளே புகுத்தி கொண்டிருக்கிறான். அதுக்கெல்லாம் நீங்கள் கீழ்ப்படியாதீங்க. அவனுடைய காரியத்துக்கெல்லாம் எதிர்த்து நில்லுங்க.
நல்ல நேரத்துக்கு எதிர்த்து நில்லுங்க, குறி ஜோசியத்துக்கு எதிர்த்து நில்லுங்க, மை மந்திரத்துக்கு எதிர்த்து நில்லுங்க, பண ஆசைகளுக்கு எதிர்த்து நில்லுங்க. உங்கள் வீட்டில் நிறையா பணம் இருக்குது, அதன் மேலே நம்பிக்கையை தூண்டினோம்னா இதெல்லாம் நிலையில்லாதது, இதெல்லாம் கர்த்தர் கொடுத்தது, இதை விட மேலானவர் இயேசுன்னு சொல்லி தேவனை மகிமைப்படுத்துங்க. உங்கள் வீட்டில் இயேசு இருப்பார், நீங்கள் கடைசி வரைக்கும் இயேசுவோடு கூட இருப்பீங்க. ஆமென். அதுதான் சொல்றாரு, எதிராளியை எதிர்த்து நில்லுங்க. எப்படி எதிர்த்து நிற்கணும்? அவனுக்கு இடம் கொடுக்காதீங்க, உறுதிப்படுத்திக் கொள்ளுங்க. உங்க விசுவாசத்தை அறிக்கை பண்ணுங்க. ஏசப்பா நீங்க பெரியவர், ஏசப்பா நீங்க உயர்ந்தவர், ஏசப்பா நீங்க மேலானவர் சொல்லுங்க. நிச்சயமா கர்த்தர் உங்களை கைவிட மாட்டார். 4 காரியங்கள் சொன்னேன். தேவையில் நில்லாமல் சேவையில் நில்லுங்கள், ஐக்கியத்தில் நில்லுங்கள், இச்சையடக்கமாயிருங்கள். கடைசியா சொன்னது எதிராளியை எதிர்த்து நில்லுங்க. பிசாசை சொல்லுங்களேன், பக்கத்தில் பார்த்து சொல்லுங்களேன், பிசாசை எதிர்த்து நில்லுங்க. அவன் கூட போய் சேர்ந்துடாதீங்க. ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சு, மற்ற நாள்லாம் பிசாசு. நீங்கள் கடைசி வரைக்கும் இயேசுவோடு வாழ முடியாது. ஆனால் எல்லா நாளும் இயேசுவோடு இருந்து பிசாசோடு யுத்தம் பண்ணுங்க, பிசாசோடு போராடுங்க. கர்த்தர் தான் பெரியவர்னு சொல்லுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து பெருகவே பெருக பண்ணுவாங்க. ஹல்லேலூயா. எல்லாரும் அப்படியே கண்களை மூடி நம்ம ஜெபிக்கலாமா? இயேசுவோடு வாழ்வதற்கு எத்தனை பேர் அர்ப்பணம் செய்றீங்க? இச்சை அடக்கம் உள்ளவங்களா, செல்ஃப் கண்ட்ரோலா? இந்த வசனத்தின் மூலம் உங்ககிட்ட பேசினார் ஆண்டவர். உங்க கைகளை உயர்த்தி ஏசப்பாட சொல்லுங்க, கடைசி வரைக்கும் இது நீர் கொடுத்த வாழ்வு ஏசப்பா. பல முறை ஆம்புலன்ஸில் போய் என்னை இன்னும் உயிரோடு வச்சிருக்கிறீரேப்பா, இது நீர் கொடுத்த ஜீவன். பல முறை ஆபத்துகளை கண்டு என்னை காப்பாத்தி நீர் கொடுத்த ஜீவன். வசனத்தின் மூலம் அவங்க கூட பேசினாரா? உங்க 2 கைகளை உயர்த்தி அர்ப்பணம் செய்யுங்க. வாலிப தம்பிகள், உங்க ஆண்டவர் பேசினாரா? கடைசி வரைக்கும் எனக்காக வாழு மகன் என்று பேசினாரா? உங்க கையை உயர்த்தி. வாலிப பிள்ளைகள், உங்க கைகளை உயர்த்தி. ஓ ஜீசஸ், என் நாட்கள் முடியும் வரைக்கும், என் ஜீவன் பிரியும் வரைக்கும், என் சுவாசம் ஒளியும் வரைக்கும் உமையே. கை உயர்த்திருக்கிற அத்தனை கரங்கள் மேலேயும் ஆவியானவர் இறங்கி கொண்டிருக்கிறாரு. ஆவியானவர் அசைவாடி கொண்டிருக்கிறாரு. ஆவியானவர் உங்களை ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கிறாரு. கிருபைகள் பெருகுகிறது, இரக்கங்கள் பெருகுகிறது, தயவுகள் பெருகுகிறது, அபிஷேகம் இறங்குகிறது, வல்லமை இறங்குகிறது. ஓலமா ஷலமன ஷலபலமா, ஓலமா ஷலபலபலமா. பேசுங்களேன், நிரப்புங்கப்பா, எல்லாரையும் நிரப்புங்க.